பெத்த பிள்ளைங்க கிட்ட, அதுவும் பொம்பளை பசங்க குறிப்பா வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அந்த வேண்டாம்னு சொன்னது நம்மளுக்கு ரொம்ப அது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அது தெரியும். பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னதான் நம்ம வந்து பொம்பளை பசங்க வெளியே போகணும், ஜான்சி ராணி மாதிரி இருக்கணும், இப்படி பறக்கணும் அப்படி பறக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக நம்ம சொன்னோம்னா அதை வந்து இவங்க என்னதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு ஆஸ் எ பேரண்டா வந்து அது ரொம்ப நம்மளுக்கு வந்து இல்லை இது சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கு, இது வேண்டாம் தவிர்க்கிறப்ப அது நம்மளுக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். அது பசங்களுக்கு தெரியாது. ஆனா என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பசங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம்ல வந்து இது வேண்டாம் வேண்டாம் பொம்பளை பசங்கிட்ட சொல்றப்ப இப்பதான் அதை நான் ஃபீல் பண்றேன். இப்படிதான் நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம வந்து கடந்து வந்தோம். நிறைய வேண்டாம் வேண்டாம், இது செட் ஆகாது, இது வந்து சேஃப்டி கிடையாது, இது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம வளர்ந்துட்டோம். இப்ப நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட திணிக்கிறப்ப அது ஒரு சைடு நம்மளுக்கு வந்து அது தப்பா சரியா எனக்கு தெரியல. ஆனா அவ கண் கலங்குறப்போ மட்டும் அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி இல்ல இது யார் எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஒரு பெண் பிள்ளை பெற்ற ஒரு பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அவங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றோம். ஸோ அதை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. லவ் யூ ஆல் த சில்ட்ரன்ஸ், லவ் யூ லாட்.